குட்டி என்னம்மா சொல்லலாம்? என்ன பண்ணுறீங்க? சோகமாக இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், என்னோடய கிரேப்ஸுக்கு வந்து நான் வந்து க்ரீப்பர் நெட் போட்டுட்ருக்கேன். ஸோ கிரேப்ஸ் நல்லா வளர்ந்துட்டு வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு க்ரீப்பர் நெட் போட்டிருந்தேன். அது என்னென்னா வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, ப்ளஸ் சைஸ் பத்தலை. ஸோ அதனால் 2 க்ரீப்பர் நெட் ஆர்டர் போட்டிருந்தேன். 1 வந்துருச்சு, 2மே வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 1 மட்டும் கட்டிட்டு எப்படி இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் கொடுக்கணும், 2 கால் ஊண்டி இங்கே சப்போர்ட் கொடுக்கணும். அது ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நெட்டிலேருந்து வெளியே டென்டக்கல்ஸ்லாம் வெளியே வந்துருச்சு. இப்படி இருந்தால் அது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வராது. ப்ளஸ் அதை வந்து அந்த சைடு போகுது, அதுக்கு ஒரு வே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து நம்ம வீட்டில் இங்கே விட்டுடலாம் அப்படின்னு தான் என்னோடய எய்ம். ஸோ இந்த நெட்டை அப்படியே ஏற்றி இங்கே 2 சைடு ஒரு கால் ஊண்டி இந்த கார்னரில் இங்கேனையும் ஒரு 3 கல் ஊண்டிட்டோம்னா சப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நான் லைக் அந்த ஒரு கயிறு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கயிறு எடுத்து உள்ளே போட்டோம்னா க்ரீப்பர் நெட் வந்து ரெடி ஆகிடும். ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ நல்லாயிருக்கும், நிழல் ஆரம்பிச்சிடும். இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு நிழல் ஆகிடும். இதுதான் என்னோடய பிளானு. பட் ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகுமா, எப்படி ஆகுங்கிறது தெரில. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் காஞ்சமாக இருக்குது. அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, அவ்வளோதான். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பெருசாக வளர விட மாட்டேன், கட் பண்ணிடுவேன் ஒரு ஹைட்டுக்கு அப்புறம். இந்த மாதிரியான கிரேப்ஸ் இலையோட காய் இது. ஸோ இது மட்டும் என்னென்னு பார்த்துட்டு இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுவேன். ஏன்னா 2 வீக்ஸ் பேக் வந்து கொஞ்சம் கட் பண்ணோம் சில விஷயங்கள்லாம். பிளான்ஸில் வந்து எல்லோ டாட்டடாக இருந்துச்சு. லீஃபுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லோ டாட்டட் இருக்கா, இது ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. இது வந்து கிரேப்ஸுக்குன்னே வர்ற வந்து ஒரு டிசீஸு. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டோம்னா இது சரியாயிடும். ப்ளஸ் என்ன உரம் வைக்கலாம், கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சு ஜஸ்ட் 4 months ஆகுது. 4 monthஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்படி ஒரு நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. அப்படி ஆக்சுவலாக நான் ப்ரீ டிஃபைன் பண்ணியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பேன். ஸோ நான் இது எதிர்பார்க்காததுனால இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருச்சு, நல்லாவே கீழே வந்து தொங்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் இன்றைக்கி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ஒரு 6 monthsக்கு கிரேப்ஸ் அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்கும். ஸோ இந்த சைட்லலாம் வந்துட்டு இருக்குது. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதை கட் பண்ணி விடணுமா, உங்களோட சஜஷனை கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு.